வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விலாக் வந்துட்டு ஒரு ட்ராவல் விலாக் தாங்க. அண்ட் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு தான் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு பக்கத்துலேருந்து ஒரு கோயிலே சாமி கும்பிட்டு தான் இந்த ட்ரிப்பையே நாங்கள் ஆரம்பித்தோம். அண்ட் போகிற வழியில் செம க்ரீனிஷாக இருந்துச்சு அண்ட் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்துட்ருக்க இந்த ரிவர் வந்துட்டு காவேரி ரிவர் தாங்க. அண்ட் இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம்லேருந்து வந்துட்டுருக்கு. அண்ட் மேட்டூர் டேம் தான் தமிழ்நாட்டோட லார்ஜஸ்ட் டேமும் கூட. ஸோ இப்போ அங்கேருந்து தான் இந்த ரிவர் ஃப்ளோ ஆகி வந்துட்டுருக்கு. அண்ட் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இது போகிற வழியில் இருந்தங்காட்டி தான் நாங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி மறுபடியும் எங்கள் ட்ரிப்பை நாங்கள் கண்டினியூ பண்ணோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு அனல் மின் நிலையமாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே எங்கள் ட்ரிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் போகிற வழியில் செம மழை, பட் ரொம்பவே ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய ரெயின்போ வந்துருந்தது. ஸோ அந்த ரெயின்போ பார்த்துட்டே நான் ஜாலியாக அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப தூரமாக நீந்தி வந்து கரை சேர்கிற மாதிரி நாங்களும் ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி எப்படியோ வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆனால் அங்கே தூரத்தில் ஒரு ஸ்பாட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு எக்ஸாக்டான திருப்பதி மலை. பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் அங்கே டைரெக்டாக போகல, அதுக்கு முன்னாடி ஒரு சில கோயிலெல்லாம் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள். நாளைக்கு நாங்கள் அங்கே தான் போவோம். அதனால பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட் எடுத்து அன்றைக்கி நைட் தூங்கிட்டோம். The next day நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகி ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. அண்ட் இந்த கோயில் வந்துட்டு பேசிக்லி ஒரு சிவன் கோயில். அண்ட் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதோட நேம் ஸ்ரீ அப்படின்னா ஸ்பைடர், காலை அப்படின்னா ஸ்னேக், அண்ட் ஹஸ்தின்னா எலிஃபெண்ட். இந்த 3 அனிமல்ஸை பேஸ் பண்ணி எதுக்குடா சிவன் கோயிலுக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இங்கே இருந்த சிவன்லிங்கத்துக்கு இந்த 3 அனிமல்ஸ் வந்துட்டு தினமும் தவறாமல் வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கு. அதனால தான் இந்த கோயிலுக்கு ஸ்ரீகாளஹஸ்தி கோயில் அப்படிங்கிற பெயர் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கோயிலில் இருக்கிற கார்விங்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே அமேசிங்காக இருக்கங்காட்டி இந்த கோயிலில் கைலாஷ் ஆஃப் சவுத் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோயிலில் இருக்கிற சிவன்லிங்கம் வந்துட்டு ஒரு பஞ்சபூதத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு லிங்கமாக அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த லிங்கம் வந்துட்டு ஒரு வாயு லிங்கம். அதனாலேயே இந்த கோயிலை பஞ்சபூத ஸ்தலம்னு கூப்பிடுறாங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போது வெளியே வந்துட்டோங்க. அண்ட் உள்ள கோயிலோட ஆம்பியன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக காமிங்காக இருந்துச்சு. அண்ட் வெளியே வந்துட்டு ஒரே ஒரு குட்டி ஷாப்பிங் மட்டும் பண்ணோம். அண்ட் நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா அஷ்டலட்சுமி வச்சுருந்த ஒரே ஒரு கலசம் மட்டும் பூஜையெல்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வாங்கியிருந்தோம். அண்ட் இது தாங்க ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிளோட ஃபுல் வியூ. அண்ட் இப்போ நாங்கள் அங்கேருந்து மேலே ஒரு கோயில் இருக்குது, ஸோ அதையும் பார்த்துலான்னு சொல்லிட்டு அங்கே தாங்க போயிட்டுருக்கோம்.
அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, அதுதாங்க திருப்பதி மலை. ரொம்பவே பெருசாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அடுத்து அங்கே தான் போக போகிறோம். அண்ட் நாங்கள் இப்போ மேலே போயிட்டுருக்கிறது வந்துட்டு யாரோட கோயில்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதமில் வந்த அர்ஜுனர். இவரோட கோயில் ஏன்டா இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அவர் அடுத்த ஜென்மத்தில் ஒரு ஹண்டராக பிறந்திருக்காரு. அண்ட் ஒரு நாள் அவர் வேட்டையாட போயிருந்தப்போ தெரியாமல் சிவன்லிங்கத்தில் கால்பட்டு சிவனோட ஒரு கண்ணு கீழே விழுந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இவர் அவரோட ஒரு கண்ணையே அந்த லிங்கத்துக்கு வச்சுருந்துருக்காரு. ஸோ அதனால தான் இந்த கோயிலில் இவருக்கும் ஒரு இடம் இருக்குது. அண்ட் நாங்களும் கீழே நடந்து எப்படியோ வந்து ஃபைனலாக ரீச் ஆகிட்டோங்க. அண்ட் மேலே குட்டியாக ஒரு கோயில் அவருக்காக, அதுவும் ஹைட்டில் இருந்தங்காட்டி கீழே வியூ வந்துட்டு பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிளில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நல்லாவே சாமியெல்லாம் கும்பிட்டோம். இனி அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு தாங்க போக போகிறோம். ஸோ நாங்கள் எப்படி போகிறோம், அங்கே போய் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் திருப்பதி vlog part 2ல் பார்ப்பீங்க. ஸோ நான் அடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then bye.